and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய செய்தி வேளைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய அன்பிற்காக உங்களுடைய ஊக்கமான ஜெபத்திற்காக நன்றி கூறுகிறோம். தேவனுடைய சுத்த கிருபையினாலும் உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தினாலும் தேவன் நம்மை இந்த ஊழியத்திலே நிலைநிறுத்தி வருகிறார், ஆசீர்வதித்து வருகிறார், கனிகளை கட்டளையிட்டு வருகிறார். நெருக்கங்கள் ஏராளம் உண்டு, பாடுகள் ஏராளம் உண்டு, ஊழியர்கள் சந்திக்கின்ற பலவிதமான இன்னல்கள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை விடுவிக்கிறபடியினாலே, பலப்படுத்துகிறபடியினாலே, ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஊழியர்களாக இருக்கிற அருமையான ஊழியர்களை தேவன் வல்லமையை எடுத்து பயன்படுத்துகிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சையாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக வேதாகமங்கள் தேவைப்படுகிறது. வட இந்திய மொழிகளிலே ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் ஒரு வேதாகமம் 300 ரூபாய். நீங்கள் உங்களுடைய சார்பாக, குடும்பத்தின் சார்பாக, நண்பர்களாக சேர்ந்து சில வேதாகமங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். 3 மிதிவண்டிகள் தேவைப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்திலே 3 மிதிவண்டிகள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் நீங்கள் உதவுங்கள். ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களை தெரிந்து கொண்டு உமக்கு சொந்தமாக இருக்கும்படியாக சிலுவையிலே உயர்த்தப்பட்டீர். ஆண்டவரே, எங்களை மீட்கும் பொருளாக உம்மையே நீர் கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீர். விழுந்து போன எங்களை மீண்டுமாய் எழுந்து நிமிர்த்தி எங்களை கூடாரங்களை பலப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் என்னோடும் எங்களோடு பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க நேர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே நாம் லெந்து காலங்களை கடந்து வந்திருக்கிறோம். சிலுவை தியானங்கள் ஏராளமாக நாம் எடுத்திருக்கிறோம். சிலுவை தியானம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உபவாசித்து, ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நெருக்கமாகி நேரங்கள் அதிகமாக செலவழித்து ஆண்டவரை நாம் கிட்டி சேருவதற்குரிய வாய்ப்புகளையும் பலனையும் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கிருபையின் காலங்களிலே பெற்றுக்கொண்ட ஈவுகளை நமதாக்கி கொண்டு நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ நான் செய்கிறேன் என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக, கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் என்றால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் இந்த மீட்பு என்பது சிலுவை மரணத்தின் மூலமாக கிடைத்த மீட்பு அல்லது ரட்சிப்பு என்பது விலையேற பெற்ற ஒன்று, விலையேற பெற்ற ஒன்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 40 நாள் உபவாச நாட்களை ஆசிரியத்த பிள்ளைகளே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த காட்சியை கண்டவர்களே, பாடும் மரணங்களை 3 மணி நேரமாக தியானித்த அருமையான பிள்ளைகளே, இந்த சிலுவை உங்களுக்கு என்ன தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது? 41வது நாளிலிருந்து நான் எப்படி இருக்கிறேன்? இந்த 40 நாளும் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தேன். 41வது நாளிலிருந்து இன்று என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏனென்றால் அவர் சிலுவையிலே தொங்கிய நோக்கம் மிக மகத்தான ஒரு நோக்கம். அதைத்தான் இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையை, சிலுவையில் என் ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார். ஏன்? பரிசுத்த ஜீவியத்தை எனக்கு மீட்டு கொடுக்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதற்காகத்தான் அவர் கோர பாடுகளை அனுபவித்தார். சிலுவை அவருடைய தோளின் மேல் சுமத்தப்படுகிறது. சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிறார். பிலாத்து வாரினால் அடிக்கிறான். துணை செய்வார் இல்லை. ஏசாயா 69:5 சொல்கிறது, துணை செய்வார் இல்லை. பிலாத்து ஆண்டவரை வாரினால் அடிப்பிக்கிறார். பரியாசம் அவருக்கு எதிராக நடைபெறுகிறது. அங்கே நிந்தை, அடி, கொலைவரி, தாக்குதல் அத்தனையும் அவருக்கு அங்கே
கொடுக்கப்படுகிறது. என்னை மீட்க வந்த என் நேசருக்கு இத்தனை பாடுகளா, இத்தனை வேதனைகளா? ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் பீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. முள்முடி சூட்டப்பட்டபடியினாலே அந்த முள்களினுடைய குரூரமானது இரத்தமானது அவருடைய கண்களை எல்லாம் மறைக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நம்முடைய டிவிகளிலே ஆண்டவருடைய பாடு மரண காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அதை பார்க்காமல் நாம் அடுத்த பகுதிக்கு சென்று விடுகிறோம். ஏன்? தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. உனக்காக அந்த இடத்திலே என் ஆண்டவர் அடிபட்டாரே, நீ அந்த இடத்தை நோக்கிப்பார். உன் ஆண்டவர் அடிபடுகிறதை நோக்கிப்பார். நீ அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறாயா? இல்லை என்றால் கல்வாரியினுடைய கோர பாடுகள் எனக்காகப்பட்ட பாடுகள் என்று சொல்லி உன்னுடைய சீர்கேடான ஆண்டவருக்கு பிரியமில்லாத அரங்கட்ட தரங்கட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை என் ஆண்டவருடைய பாதத்திலே கொடுத்த அப்பா என்னை ஒரு விசை உயிர்ப்பியும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோமா? சிலுவையிலே ஆண்டவர் உனக்கு பரிசுத்தத்தை மீட்டு கொடுக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது நான் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக வந்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார். என்னை பரிசுத்தமாக்கும் பொருட்டாக, என்னை தேவனுக்கு உகந்தவனாக்கும் பொருட்டாக, என்னை தேவனோடு கூட நான் உறவு கொள்ளும்படியாக அவர் எனக்காக பாவமானார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி ஸ்நானகனாகிய யோவான் சொன்னான். பாவங்களை தீர்க்க வெளிப்பட்டார் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய 1ஆம் நிருபம் 3ஆவது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். நமக்காக தேவன் அவரை பாவமாக்கினார் என்பதாக ஏசாயா 53:12 சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வா என்று அழைக்கிறார். வருத்தப்படுகிறவனே, பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிறவனே, பாவத்திலிருந்து மீட்க முடியாமல் பாரப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவனே, என்னிடத்திலே வா, உன் பாவங்களை மன்னிப்பேன், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன்னை நான் புறக்கணிக்க மாட்டேன், உன்னை நான் வெறுக்கவில்லை, உனக்காகவே வந்தேன். நீ இழந்து போன பரிசுத்தத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்காக சிலுவை ஏறினேன். ஆம், நாம் அவர் அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது, நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது, மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே ஆண்டவர் போடுகிறார். சமுத்திரத்தின் ஆழத்திலே ஆண்டவர் போடுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா சொல்லுகின்றதான வேளையிலே 1ஆவது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், 1ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் இரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் அவைகளை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்பதாக சொல்லுகிறார். திரும்பு, மனம் திரும்பு. பாவத்திலே உழந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களிலே உன்னை இணைத்து நீ அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறாயா? இன்றே திரும்பு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத சீர்கேடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இந்த 40 நாள் வாழ்க்கையை வைத்து ஆண்டவர் எடை போடுவதில்லை. தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை அனுதின ஜீவியத்திலே நான் சிலுவை சுமக்கிறவனாக இருக்கிறேனா என்று பார்க்கிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள்.
உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தமாக்கும்படியாய் வந்தேன். அந்த பரிசுத்தத்தை நீ பெற்றுக்கொள்ள என்னிடமாய் வரமாட்டாயா என்று கேட்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாவத்திலிருந்து நம்மை மீட்டு பரிசுத்த ஜீவியத்தை மீட்டு கொடுத்தவர் எனக்கு சுகத்தை மீட்டு கொடுக்கிறார். எனக்கு சுகத்தை மீட்டு கொடுக்கிறார். அதைத்தான் பரிசுத்த மத்தேயு 8:17 நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நீ நானும் பலவீனப்படக்கூடாது என்பதற்காக என்னுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆம், என் ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். என்னுடைய ரோகத்திலிருந்து, இல்லையென்றால் என்னுடைய வியாதிகளிலிருந்து, என்னுடைய பலவீனங்களிலிருந்து, என்னுடைய சுகவீனங்களிலிருந்து என்னை மீட்டெடுக்கும்படியாக அவர் ஜீவனோடு இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்களை பார்ப்போம் என்றால், குருடர் இருவருடைய கண்கள் அங்கே திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவர் சுகத்தை மீட்டுக் கொடுக்கிறார். சுகத்தை மீட்டுக் கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த கூனியான பெண்மணியை சுகமாக்குகிற பொழுது, பிசாசானவன் அவளை கட்டி போட்டிருந்தானே, ஆபிரகாமின் வார்த்தையாகி அவள் விடுவிக்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறார். சுகத்தை மீட்டுக் கொடுக்கிற ஒரு ஆண்டவர், சுகத்தை மீட்டுக் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். சந்தையிலே நின்று கொண்டு யார் போகிறார்கள் என்று சொல்லி விசாரித்த பொழுது, இயேசு போகிறார் என்று சொன்ன பொழுது, அந்த பார்வையிட்ட அருமையான சகோதரன், இயேசுவே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்பதாக கத்துகிறான். இயேசுவே என்று அறிக்கையிடுகிறான். நீர் என்னுடைய இரட்சகர், ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நீர் என்னை ஆண்டு கொள்ளும்படியாக உம்முடைய பாதத்திலே கொடுக்கிறேன். அவன் உரிமை பேச வரவில்லை, சண்டை போடுவதற்கு வரவில்லை, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி அங்கே வருகிறான். அவனை அதட்டுகிறார்கள், சத்தம் போடாதே என்று சொல்லி. ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கத்துகிறான். ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வையடைய வேண்டும், பார்வையடைய வேண்டும். பார்வையை பெற்றுக்கொண்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சுகத்தை மீட்டுக் கொடுக்கிறவர், சுகத்தை மீட்டுக் கொடுக்கிறவர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். நானே உன் பரிகாரி, நானே உன்னுடைய யெகோவா ராப்பா. உன்னுடைய நோய்களை தீர்க்கிறவர், உன்னுடைய காயங்களை கட்டுகிறவர், உன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர். உனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன். ஏசாயா 53:5 சொல்லுகிறது. அந்த தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள். எனக்கு அன்பான பிரியரே, இன்று பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ? நோய் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, ரோகம் என்னை அதிகமாய் நெருக்கி கொண்டிருக்கிறது, எத்தனை காலங்களாக நான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வருகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவனை நோக்கிப்பார். உனக்காக பாடுகளை ஏற்றவர், உன் பாவத்திலிருந்து உன்னை விடுவித்தவர், உன்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய தழும்புகளை நீ வைத்து அவைகளை உனக்கு சொந்தமாக்கி அவைகளை வைத்துக்கொண்டு நீ ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையிலே பரிசுத்த ஜீவியத்தை மீட்டுக் கொடுத்த ஆண்டவர் சிலுவையிலே உனக்கும் எனக்கும் சுகத்தை மீட்டுக் கொடுத்தார். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், அக்கிரமத்தை அகற்றி தேவ சித்தத்தை மீட்டு கொடுத்தார். நம்முடைய அக்கிரமத்தை அகற்றி தேவ சித்தத்தை மீட்டு கொடுத்தார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக
தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டார். அக்கிரமமான வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு மீட்பு, எல்லா அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் என்பதாக ஏசாயா 53:11 சொல்லுகிறது. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர்! என் அக்கிரமங்களில் என்னை விடுவிக்கும்படியாக அவைகளை என்ன செய்கிறாராம்? நம்முடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் சிலுவையை மாத்திரமல்லையா, அந்த சிலுவை எனக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? என் அக்கிரமங்களை சுமக்கிறார். என் அக்கிரமங்களை சுமந்து சென்றார். அகில உலகத்தின் பாவங்களும் அக்கிரமங்களும் அவர் தோள் மேல் வைக்கப்பட்டன. அது நிமித்தமாய் அவருக்கும் அவருடைய பிதாவாகிய தேவனுக்கும் உள்ள உறவு முறிக்கப்படுகிறது. அப்பா என்று அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீரையா என்று சொல்லி கதறுகிறார். காரணம், உன்னுடைய அக்கிரமம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய தரிகட்ட வாழ்வு, முறையற்ற ஜீவியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, பிறரை கெடுத்த நான் முன்னால் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த எதிர்மறையான ஒரு வாழ்க்கை, கிரமமாய் செல்வதற்கு பதிலாக அக்கிரமமாய் செல்லுகின்ற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லா அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாக சிலுவையை அவர் சொந்தமாக்கினார். அங்கே அக்கிரமத்தை அகற்றி தேவ சித்தத்தை நமக்கு மீட்டுக் கொடுத்தார். இந்த அக்கிரமம் என்பது மனித சுய சித்தத்தினாலே வரக்கூடிய ஒரு காரியம். என் சுயம் என்னை ஆண்டது போதும், என் தேவனுடைய ஆளுகைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என் தேவனுடைய சித்தம் எதுவோ அதை செய்யும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய சுயம் என்னை ஆண்டது, இனி என் ஆண்டவர் என்னை ஆளட்டும். அவரே என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய மீட்பர் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய ஆண்டவராக என்னை ஆண்டு நடத்தட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அக்கிரமங்களை கண்டிக்கிறார், அக்கிரமங்களை கண்டிக்கிறார். தேவனுடைய சித்தம் செய்யாமல் இருப்பது அக்கிரமமான ஒரு வாழ்க்கை. நீயும் நானும் என்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டோமோ அன்றே அவருடைய அடிமைகளாக அவருடைய சித்தம் செய்ய ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை அழைத்த அழைப்பிலே நீ உத்தமமாய் இருக்கிறாயா? தேவனுக்கு பிரியமானவனாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்லை என்றால் இன்னும் நிர்விசாரமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நிர்விசாரமான வாழ்க்கையை ஆண்டவர் கண்டிக்கிறார். ஏசாயா 22:12-14 நாம் அதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிறரை குற்றப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அது அக்கிரமமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் கண்டிக்கிறார். எப்போது பார்த்தாலும் யாரையாவது குற்றம் சாட்டி கொண்டிருப்பது, பிறருடைய குற்றங்களையே காணுகின்ற கண்களாக நம்முடைய கண்கள் இருப்பதை ஆண்டவர் கண்டிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஏசாயா 57:17 பொருளாசையை ஆண்டவர் கண்டிக்கிறார். பொருளாசை அக்கிரமம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய அக்கிரமத்துக்காக நொறுக்கப்பட்ட அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய அக்கிரமத்திற்காக நொறுக்கப்பட்ட அவருடைய அந்த இனிய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால், துக்கத்தை நீக்கி சந்தோஷத்தை மீட்டு கொடுத்தார். துக்கத்தை நீக்கி சந்தோஷத்தை மீட்டு கொடுத்தார். ஏசாயா 53:4 மற்றும் 5 பார்ப்போம் என்றால், மெய்யாகவே அவர்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆம், உன்னுடைய துக்கத்தை நீக்கி உனக்கு சந்தோஷத்தை மீட்டுக் கொடுக்கிற ஆண்டவர். அவர் ஏனையா சிலுவையை ஏற்றுக்கொண்டார்? நீ சந்தோஷமில்லாதவனாக இருக்கிறாய்,
நீ துக்கம் நிறைந்தவனாக இருக்கிறாய், உன்னுடைய துக்கம் மாற்றப்பட வேண்டும், உன்னுடைய சந்தோஷம் மீட்டுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆகையினாலே அவர் சிலுவையிலே ஏறுகிறார். தேவனுக்கேற்ற துக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? 2 கொரிந்தியர் 7:10-11 பார்க்கின்ற பொழுது, தேவனுக்கேற்ற துக்கம் உனக்கும் எனக்கு வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கேற்ற துக்கம் உன்னிடத்திலே உண்டா? இல்லை என்றால் நிர்விசாரமாக நீ நானும் காணப்படுகிறோமா? உன்னுடைய தேவனுக்கேற்ற துக்கத்தை நீ தேவனுக்கு தெரியப்படுத்து. உன் ஆண்டவர் இருக்க ஏன் நீ கவலைப்பட வேண்டும்? ஏன் நீ மனம் கசர வேண்டும்? உன் தேவனிடமாய் ஓடிவா, அவரிடத்திலே தெரிவி, அவரிடத்திலே உன்னுடைய காரியங்களை சொல். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்றால் நாம் வீடுகளிலே அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு உன் முகத்தை, ஆண்டவருடைய முகத்தை நீ நோக்கி பார்க்கிறாயா? ஆண்டவரிடமாய் ஓடி வருகிறாயா? அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டதனுடைய நோக்கத்தை உணர்ந்து உன்னை அவருடைய பாதத்திலே நீ ஒப்படைக்கிறாயா? உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு அவருடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயா? அவருடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயா? எரேமியா 31:13 சொல்லுகிறது, சஞ்சலம் நீங்கி சந்தோஷத்தை கொடுக்கிறவர். உன்னுடைய சஞ்சலம் தவிப்பெல்லாம் நீங்கி போய் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். ஆம், உன்னுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாய் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நீ சந்தோஷமில்லை, ஆண்டவருடைய உறவிலே உனக்கு ஐக்கியம் இல்லை, துண்டிக்கப்பட்ட உறவு, தூரமாக்கப்பட்ட ஒரு உறவு, சந்தோஷத்தை இழந்த ஒரு உறவு, அவைகளை மீட்டுக் கொடுக்கும்படியாக வந்தார். என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாக, என்னுடைய சுகத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாக, என்னுடைய அக்கிரமத்தை அகற்றி தேவனுடைய சித்தத்தை நான் செய்வதற்குரிய மனப்பக்குவத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாக, என்னுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை எனக்கு மீட்டுக் கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் சிலுவையை தெரிந்து கொண்டார். அந்த சிலுவை இந்த 40 நாட்களை கடந்து தொடர்ந்து என்னோடு இருக்கிறதா? அந்த சிலுவையின் பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேனா? என் ஆண்டவர் நடந்து சென்ற அந்த பாதையிலே நான் நடக்கிறேனா? தேவப்பிள்ளையை யோசித்துப்பார். என்னுடைய தீர்மானங்கள், என் ஆண்டவருக்காக செய்து கொண்ட பொருத்தனைகள் இந்த லெந்து காலங்களோடு முடிவதல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் தொடராக இருக்க வேண்டும், வாழ்வின் தொடர்ச்சியாக அமைய வேண்டும். ஆம், சிலுவை நோக்கிப்பார். உன்னை மீட்கும் பொருளாக என் ஆண்டவர் உனக்காக எனக்காக தன்னை அர்ப்பணித்தாரே, நோக்கிப்பார். செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிலுவையிலே நீர் உயர்த்தப்பட்டீர். நாங்கள் உன்னதத்திற்கு நேராக உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக சர்வலோக சக்ராதிபதியாக இருக்கிற எங்கள் ஆண்டவர் அகில உலகத்தின் மத்தியிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டீர். அக்கிரமக்காரர்களுக்கு நடுவிலே நீர் அடிக்கப்பட்டீர். நாங்கள் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறோம் அப்பா. தேச துரோகமும் தேவ துரோகமும் செய்தவர்களாக இருக்கிறோம். கள்ளனாகிய என்னுடைய இருதயத்திலே நீர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன சுகம், இழந்து போன தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கை, இழந்து போன சந்தோஷம், இவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய இருதயத்திலே எங்கள் ஆண்டவருடைய சிலுவைக்கு நாங்கள் இடம் கொடுத்தவர்களாக, சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான அவருடைய தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.